கர்த்தர் நம்மை கழுவ வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாத்தீங்களா? இங்க பார்க்கும்போது அவன் சொல்றான், இயேசு அவனுடைய காலை கழுவுவதற்கு ட்ரை பண்றாரு. அதுக்கு முன்னாலே எல்லாரும் காலையும் கழுவிட்டு தான் வர்றார். கழுவிட்டு வரும்போது கழுவுதல் என்பது நம்முடைய உபதேசத்தில் ஒரு பகுதி, இல்லாவிட்டால் தெய்வீகத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ கழுவ ஆரம்பித்த உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் சொல்கிறான், நீர் என் கால்களை நிச்சயக்கூடாது, நீர் என் கால்களை கழுவலாமா? அப்போ அவர் சொல்கிறாரு, இப்பொழுது இதனுடைய சத்தியம் உனக்கு தெரியாது, ஆனால் இனிமேல் நீ அதை அறிவாயின். ஆனாலும் பேதுரு அவரை நோக்கி, 8ஆம் வசனம், பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. பங்கு இல்லை. இந்த சுத்திரிப்பு கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரனையோ ஒரு விசுவாசியோ கர்த்தர் கழுவாவிட்டால் அவன் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும் சரி, எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, அவரிடத்தில் அவனுக்கு என்ன கிடையாது? பங்கு கிடையாது. பேதுரு அழைக்கப்பட்ட ஒரு ஆள். படவை விட்டுட்டான், வலையை விட்டுட்டான், தகப்பனை விட்டாச்சு, வீட்டை விட்டாச்சு, எல்லாம் விட்டு இயேசுவை பின்பற்றி வருஷ கணக்காக வந்துட்டு இருக்கிறான். இப்போ வந்துட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இத்தனை வருஷம் நீ என்னை பின்பற்றி வந்துட்ட, ஆனா இன்னைக்கு நான் உன்னை கழுவா விட்டார், என்னிடத்துல உனக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாது. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப கழுவப்படுதல் தான் ஒரு மனிதனை கிறிஸ்துவுடைய பங்காளியாய் மாற்றுகிறது. அப்போ அதனாலதான் நம்முடைய கூட்டங்கள்ல அடிக்கடி இந்த சுத்திகரிப்பு, கழுவுதல், பரிசுத்தமாகுதல் குறித்து நம்ம அடிக்கடி என்ன செய்யறோம்? வலியுறுத்துகிறோம். காரணம், அவன் இந்த பங்கு இழந்துடக்கூடாது. அந்த கழுவப்படுற அந்த பங்கு, கழுவப்படுகிறதுனால் உண்டாகிற அந்த ஷேர், தேவனிடத்தில் உள்ள ஐக்கியம், அந்த பங்கு அவன் என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. இந்த வார்த்தையை சொன்னார் பாருங்க, ஒரு காலம் கழுவப்படாதுன்னா. ஆனா அப்படி உடனே சொன்னாரு, அப்படின்னாலும் என்னிடத்துல உனக்கு என்ன கிடையாது? பங்கு இல்லை. அதை கேட்ட உடனே என்ன சொன்னா? 9ஆம் வசனம், அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். முழுகினவன், ஞானசானம் எடுத்த ஆளு தன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதுமானது. அப்ப அவனுக்கு கொஞ்சம் குறை இருக்கு. ஞானசானத்துல ஒரு அறிக்கை செஞ்சுதான் உள்ள வர்றான் இல்லையா? அடுத்து ஒவ்வொரு சுத்திகரிப்பு கூட்டத்திலையும் அவனுக்கு என்ன உண்டாகுது? கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் உண்டாகிட்டே வருது, ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிட்டே இருக்கு. இப்ப அவனுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. மற்றபடி அவன் எப்படி இருக்கான்? முழுவதும் சுத்தமா இருக்கிறான். சில பிரதிஷ்டை இருக்கு, சில காரியங்களில் விசுவாசத்தில் நிற்கிறாங்க, சில காரியத்தில் உண்மையா இருக்காங்க, சில காரியங்களில் உத்தமர்களா இருக்கிறாங்க, சில காரியத்தில் வைராக்கியமா இருக்கிறாங்க, ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன சில காரியங்கள் அவங்களுக்கு என்ன இருக்கு? தோல்வியாய் காணப்படுகிறது. அப்ப தோல்வியாய் காணப்படுகிற அந்த அனுபவங்களை சரிப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் இந்த கழுவுதல் என்கிற பகுதியை என்ன செய்யறாரு? கொண்டு வர்றாரு. இந்த கழுவுதல் நடக்கும்போது என்ன நடக்கும்? முழுவதும் சுத்தமாயிடலாம் இந்த கழுவுதல். அதனாலதான் நம்ம கூட பாட்டு பாடுவோம், ஆண்டவர் நம்ம கழுவுன்னு சொல்றோம். கழுவுதல் என்பது நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய பங்காளிகளாய் நம்மை மாற்றுகிறது. நல்லா நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீர் என்னை கழுவும் சுவாமி, நீர் என்னை கழுவும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உட்கார்ந்து நம்மை கழுவுவார். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன், நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவுங்கள். நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே நீர் என்னை கழுவும் ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இவன் சொல்றான் கால்களை மாத்திரம் இல்ல, இப்ப எதையும் கழுவுங்கிறான். கையை கழுவி விட்டுருங்க, அடுத்து என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி அல்ல. இயேசு இவன் ஓடி போறான், அதுக்காக அவனுடைய கால் தான் இப்ப குற்றம் செய்யுது, அதுக்காக என்ன செய்ய சொன்னாரு? கால்களை கழுவுனாரு. இப்ப அவன் சொல்றான் என் கையையும் கழுவிடுங்க, அடுத்து என்
தலையும் கழுவிருங்க. கைதான் இப்ப பட்டயத்தில் யார வெட்டுது சொல்லுங்க? ஒருத்தனை காதரை வெட்டுறது எது? இந்த பட்டயம். அதனால சொன்னா என் கையை என்ன செஞ்சிருங்க, கழுவுங்க. அடுத்து என் தலையை கழுவுங்க. தலையில தான் பின்மாற்ற ஆவி உள்ள வந்துச்சு. ஓடினா, மறுதளித்தான், சபித்தான், சத்தியமணினான், எல்லாம் கமெண்டிங் எங்க இருந்தா வருது? தலையில இருந்தா வருது. அதனால அவன் சொல்றான், இப்ப எனக்கு எதையும் கழுவிருங்க சேர்த்து. தலையை கழுவிருங்க, என் சிந்தை சரியில்லை, நான் போயிடுறேன், நான் மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறேன், எனக்கு ஊழியம் வேண்டாம், விட்டுரு சொன்னானா? போயிட்டானா? மறுபடியும் அவன் சொன்னான், சீசர்களை கூப்பிட்டு சொன்னான், நான் மீன் பிடிக்க போகிறேன். இவன் தான் தலை, இப்ப தலை சரியில்லை, இவன் தான் பிரதான அப்போஸ்தலன். இப்ப இவன் சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க, அப்ப நாங்களும் இங்க வந்துடுறோம், சுவிசேஷ ஊழியெல்லாம் வேண்டாம், நாங்களும் இங்க வந்துடுறோம், மீன் பிடிக்க வந்துடுறோம். அதான் நடக்குது. அதனால தான் அவன் சொன்னான், ஒரு தீர்க்கதரிசன மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. அவனுக்கு தெரியும் இல்லையா, மைண்டு சரியில்லை, ஒரு ஸ்டெடினஸ் இல்லை, நம்ம கை கண்ட்ரோல் இல்லை, நம்ம பட்டுன்னு கை நீட்டிடுறோம், இது அவனுக்கு தெரியும். அதனால அவன் என்ன சொல்றான், என் கையை கழுவிருங்க சுவாமி, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட நீர் என்ன செய்ய வேண்டும், கழுவ வேண்டும். இப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவர் நான் வந்து நிக்கிறேன் சுவாமி, என்னை முழுவதுமா என்ன செஞ்சுருங்க, ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் என்னை கழுவிருங்க சுவாமி. ஆண்டவர் கழுவும் பொழுது நமக்கு அவரிடத்துல என்ன உண்டு, பங்கு உண்டு. இந்த கழுவும் போது அதெல்லாம் நீங்குது. சங்கீதம் 51:1. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். மீறுதல்கள் நீங்க. அப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது அவர் கழுவுதல்ல மறைந்திருக்கிற காரியம் என்னன்னா, என்னது? மீறுதல்கள். 2ஆம் வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். அக்கிரமம் நீங்குது, மீறுதல்கள் நீங்கிறது. நீர் என்னை முற்றிலும் கழுவி, அக்கிரமம் நீங்கணும், பாவம் அற என்னை சுத்திகரியும். நமக்குள்ள இந்த மீறுதல்கள், அக்கிரமம் நீங்க கழுவப்படணும், முற்றிலும் கழுவி. அவன் சொல்றான் பாத்தீங்களா, என்னுடைய ஜீவிதத்தில் அக்கிரமங்கள் வந்துருச்சு ஆண்டவரே, என்னை முற்றும் கழுவும், அப்படியே சுத்தமா கழுவிடுங்க. ஒன்று, நம்முடைய ஜீவிதத்தில் அக்கிரமங்கள் நீங்க வேண்டும். நம்முடைய ஜீவியம் சரியான விதத்தில் கிரமத்தை மாறுறதுலாம் பேர் என்னது? அக்கிரமம். கிரமம்னா என்ன? ஒழுங்கு. ஒழுங்க மீறுகிறதுக்கு பேர், எல்லாத்துக்கும் பேர் என்னது? இன்னொரு விதத்தில் பாவத்தினுடைய அதிக அளவு தான். பாவம் வந்து செல்ற மாதிரி, அக்கிரமம் வந்து என்னது? நோட்டு மாதிரி. நம்முடைய ஜீவியத்தில் சரியான விதத்தில் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு. அப்ப முழுவதும் நம்மை கழுவ வேண்டிய ஒரு நேரம் இதுதான். உங்களை கழுவி என்ன செய்யுங்கள், சுத்திகரியுங்கள். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு சுத்திகரிப்பு டெய்லி. இப்ப டெய்லி நம்ம குளிக்கணும் இல்லையா? வெளியே போறோம், கை கால் கழுவுறோம், வெளியே புறப்படுறோம், உடனே என்ன செய்யறோம், குளிக்கிறோம். குளிச்சுட்டா கூட ஒரு டைம் வந்த உடனே திருப்பி என்ன செய்யறோம், கை கால கழுவுறோம். வெளியே போனா உள்ள வந்தா எங்கேயாவது லேசா தூசி போட்டிருக்குமோ, அழுக்கு போட்டிருக்குமோங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால நமக்கு இந்த நாட்கள்ல நல்ல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகணும், ஒரு கழுவுதல் நமக்குள்ள உண்டாகும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். அதனால இந்த சுத்திகரிப்பு சும்மா சாதாரணமான சுத்திகரிப்பா இருக்கக்கூடாது. கழுவ கழுவ நமக்கு என்ன நடந்துகிட்டே இருக்கும், சுத்தம். நீங்க நினைக்கலாம் நான் ஒன்னும் தப்பு பண்ணலன்னு, ஆனா பைபிள் சொல்லிருக்கு, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். இன்னும் ஏதாவது குறைகள் இருக்கா, பலவீனங்கள் இருக்கா? இந்த முதல் கூட்டத்தில் நம்முடைய மீறுதல்கள் நீங்க சுத்திகரிக்க வேண்டும், நம்முடைய பாவங்கள் நீங்க சுத்திகரிக்க வேண்டும், நம்மையே கழுவி என்ன செய்யணும், சுத்திகரிக்க வேண்டும். சில காரியங்கள் இருந்து புறப்பட்டு சுத்திகரிக்கணும். அதுலயே உட்காந்துக்கிட்டே சுத்திகரிச்சுன்னா அது வந்து இந்த கழுவப்பட்ட பன்றி திருப்பி எங்க போய் உட்காந்துக்கும், கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேர்ச்சில் போய் உட்காருது. அப்படி போகக்கூடாது. நீங்க சில காரியங்களை டெசிஷன் எடுக்கணும்.
முதலாம் கொரிந்தியர் ஏசாயா 52:11. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்தது. 52:11. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடமிட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களை அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். புறப்படுங்க, அங்கேயே கடந்துக்கிட்டு சுத்தி இருக்க கூடாது. சாக்கடையில் உட்காந்துக்கிட்டே ஒருத்தன் குளிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். உட்காந்து சாக்கடையில் உட்காந்துக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருந்தா காரியம் என்ன செய்யாது? ஆகாது. உன்னுடைய மீறுதல்கள் நீங்க வேண்டும், பாவம் அற நீ கழுவப்பட வேண்டும், உன்னை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். சில காரியங்கள் வந்து நீ வெளியே வந்துடணும். வெளியே வர முடியல. போன வாரம் ஒரு சகோதரிகிட்ட பேசுறேன், சிஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு இப்படி இப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஏதாவது விளைவு எப்படி, ஏன்னா தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ குடும்பம் என்ன ஆகும்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. வெளியே தெரிஞ்சா அவமானம், கேவலம், அது எப்படி போய் நிற்கும்னு தெரியாது. அதனால விளைவு என்ன? விளைவு இப்போ தானே சிந்திக்கிற நீ. நான் சொன்ன விளைவை நீ பார்க்காத, விளைவை யார் பார்த்துக்குவா? தேவன் பார்த்துக்குவார். சாரால் சொல்றா இவனையும் இந்த இவனை புறமே தள்ளுன்னு. அது ஆபிரகாமுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொன்னாரு நீ அவனை துரத்துன்னு. காலையில எதையுமே யோசிக்கல, ஒரு துருத்தி தண்ணீரை கையில கொடுத்து எரிஞ்சிட்டான், அனுப்பிட்டானே. இருதயத்தை கல்லாக்கிட்டு அனுப்புனான். இஸ்மவேல் செத்தா போயிட்டான், செத்து போயிட்டானா? இஸ்மவேலும் ஜாகல, ஆகாரும் ஜாகல. நீங்க என்னவோ பெருசா உங்க மான மரியாதை போது என் பேர் கெட்டு போகும், அப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி, இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே இந்த பாவத்தை உங்க கூட கூட்டிக்கிட்டே போறீங்க. கட் பண்ணணும். நீ அதுல இருந்து புறப்பட்டு என்ன செய்? உன்னை சுத்திகரி. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு. மாம்சத்துல ஆவியில உண்டான எல்லா அசுசி, மாம்சத்திலையும் ஆவிலையும். இது எதை காண்பிக்குதுன்னா, மனதுல கூட நம்ம தப்பு செய்ய மாட்டோம், அந்த எண்ணங்கள் கிராஸ் ஆகி போயிருக்கும். ஆவியில அசுசி, அசுசினா சும்மா ரொம்ப சிம்பிளானதுதான். ஆனா அதை கூட சுத்திகரிச்சாதான் பரிசுத்தமாகுதுல தேவ பயத்தோடு என்ன செய்ய முடியும்? பூரணப்படுத்த முடியும். எண்ணங்கள்ல கூட பிளாஷ் மாதிரி போகும் தவறான காரியங்கள். அது கூட நமக்கு இல்லாத அளவுல நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நம்ம சில காரியங்கள் பார்த்துருவோம், தீமையா, அருவருப்பா, அசுத்தமா, நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்க்கல. திடீர்னு நமக்கு முன்பாக அப்படிப்பட்ட தோற்றங்கள், சாயல், படங்கள் அப்படிலாம் நமக்குள்ள, நம்ம ரோட்ல போகும்போது பல இடங்கள்ல பார்க்கும்போது இப்படி சில இருக்கும், அது பளிச்சுன்னு வந்துட்டு போயிடும். அது கூட இல்லாத அளவுல. ஏனென்றால் தேவன் யாரு? தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணு. அவரை ஆராதிக்கிறவங்க நம்ம. ஏதோ பார்வையில அப்படி பளிச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுனா கூட அந்த எண்ணங்கள்ல வந்த அசூசிகளை கூட ஆவியில வந்த அசூசி அது. அதை கூட நீ என்ன செய்யணும்? அது கூட நீங்க உன்னை நீ என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியில கூட குற்றம் உண்டுங்கிற உணர்வு வரக்கூடாது. அந்த அளவு மனசாட்சியை கரெக்டா இருக்கணும், பேலன்ஸ் பண்ணி நிப்பாட்டணும். சில தராசு இழுக்கும். சில தராசு பார்த்திருக்கீங்களா? என்ன பண்ணாலும் அது ஒன் சைடு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு முன்பாக நீ சொல்லணும், நான் சுத்த மனசாட்சி உள்ளவனா இருக்கிறேன். பவுல் சொல்றாரு பாத்தீங்களா? பவுல் சொல்றாரா? நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக சுத்த மனசாட்சி. வாசிங்க அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். நமக்கு நம்முடைய மனசாட்சி ரொம்ப பியூரா நிக்கணும், தெளிந்த நீரோடை போல இருக்கணும். 2 பேதுரு 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து
கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். முன் செய்த பாவங்கள் நீங்க நம்ம சுத்திகரிக்கணும். திருப்பி திருப்பி அதையே செஞ்சுக்கிட்டு அலையக்கூடாது. முன் செய்த பாவங்கள் அற தான் கழுவப்பட்டதை மறந்து தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறக்கக்கூடாது. திரும்ப திரும்ப அதே பாட்டை பாடிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பைபிள் வாசிக்கல. பைபிள் தான் 1:7 வச்சிருக்கீல்ல, படி. ஒரு ட்ரிப் அறிக்கிட்டு இல்லை, அதை விட்டுரு, அடுத்த ட்ரிப்ல படி. ஏன் படிக்கக்கூடாது? பைபிள் படிக்காதுன்னு எவனாவது வந்து உன்னை கழுத்தை பிடிச்சானா? ஒன்றும் இல்லையே, நீ படிக்கல, அது உன்னுடைய குற்றம். இதுக்கு நீ வந்துட்டு இதை ஒரு பெரிய குற்றம்னு சொல்லிட்டுன்னா நீ அந்த குற்றத்தை நீ மனப்பூர்வமா செய்யற. ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. குற்றங்கள் ஏதாவது தவறுகள் நம்முடைய அறியாமையில வரலாம், ஆனா மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. மனப்பூர்வமா பாவம் செஞ்சீங்கன்னா மன்னிப்பு கிடையாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மனப்பூர்வமா சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமா பாவம் செய்தா கர்த்தர் வந்து இனிமே பலி செலுத்த போறதில்லை, இன்னொரு பலி வர போறதில்லை. ஒரு ட்ரிப் அவர் நினைஞ்சிட்டாரு, பலி ஆயிட்டார். இனி வேறொரு பலி என்ன செய்யப்படுறதில்லை, நமக்காக செலுத்தப்படுறதில்லை. மனப்பூர்வமா நீ திருப்பி திருப்பி பாவம் செஞ்சுட்டு இருந்தேன்னா கோபாக்கினை தான். அதனால கொஞ்ச நேரம் ஆண்டவர் நம்மை சுத்தி இருக்கட்டும், கழுவட்டும். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, இதெல்லாம் முதல் கூட்டங்கள். பாயிண்ட் அடுத்து நம்ம வசனத்தின்படி நாம் சுத்தி இருக்கலாம். கொஞ்ச நேரம் எங்க வியூக்கு வர்றதுக்கு முன்னால நீங்க ஆண்டவருக்கு முன்னால உங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கர்த்தாவே நீர் என்னை கழுவும் ஆண்டவரே. அல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு முடியாதுன்னு சொல்லிட்டான், ஆனா கடைசியில பங்கு இல்லைன்னு ஒண்ணு அப்படியே குப்புற விழுந்து, கர்த்தாவே என் தலையை கழுவுங்க, என் கையை கழுவுங்க, என் காலை கழுவுங்க, என்னை கழுவுங்க சுவாமின்னு சொன்னான். அதுபோல இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே சமர்ப்பிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கழுவட்டும். தேவரீர் எங்களை கழுவும் ஐயா, நீர் எங்களை கழுவும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுத்திகரியும் ஆண்டவரே, நீர் கழுவினால் நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம். எங்கள் கைகள் கழுவப்படட்டும், எங்களுடைய கால்கள் கழுவப்படட்டும், எங்களுடைய கால்கள் தலை கழுவப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை கழுவாவிட்டால் உம்மிடத்தில் எங்களுக்கு பங்கில்லைன்னு சொல்லி இருக்கிற சுவாமி. யாரும் நேரத்தை வீணாக்க கூடாது. நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். தலையை கிளை போட்டு உட்கார்ந்துடாதீங்க. ஆமென், 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 ஆமென். பிரத்யட்சமாய் கர்த்தர் உங்களை கழுவதை நீங்கள் ஆவியில உணரலாம். ஆமென். அல்லேலூயா. நல்ல நல்ல வாயை திறந்து சத்தம் போட்டு ஜெபிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் சொல்லி இருக்கு. வார்த்தைகளை கொண்டு வாயை திறந்து வார்த்தைகளை சொல்லுங்க. ஆண்டவரே கழுவும் ஐயா, நான் இது செஞ்சது தப்பு. சத்தமா சொல்ல, ஒண்ணும் தப்பு கிடையாது. அல்லேலூயா. அரேபே கராவாரியா லபானா திரானியா பானியா கரா ஷபாலா திராபாலா திரா திராபானியா. கேளுங்க, கர்த்தாவே நீர் என்னை கழுவும். கர்த்தாவே நீர் என்னை கழுவாவிட்டால் உம்மிடத்தில் எனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி இருக்கிறதே கர்த்தாவே. அது எவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவரே. யா நீர் எங்களை கழுவும் ஐயா, உம்மிடத்தில் எங்களுக்கு பங்கு உண்டாக வேண்டுமே. கழுவும் ஐயா, நீர் கழுவும் ஐயா. சிந்த நினைவு பாவ மர கழுவும், மீறுதல்கள் நீங்க கழுவும், அக்கிரமங்கள் நீங்க கழுவும். ஆவியில மாம்சத்துல சுத்திகரிப்பு உண்டாக்கும். ஆமா ஆமா. உட்கார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் ஆமானை குறித்து படிக்கலாம். ஆமானை அழைத்துக் கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சத்துருவாக இந்த ஆகான் மாறினான். ஆமான்
அவன் நல்ல ஒரு ஆள். அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அம்மை தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். கர்த்தரால அந்த அனுபவம் அவனுக்கு கிடைச்சது. ராஜா இவனை ரொம்ப கனம் பண்ணான், அவனை மேன்மைப்படுத்தினான். அவனுடைய ஆசனத்தை எல்லா பிரபுக்களுக்கும் ஆசனத்துக்கும் மேலாக உயர்த்தி வைத்தான். தேசத்தில் இருக்க எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்தா இவனுடைய சேர் எப்படி இருக்கும்? நல்ல லெவலா இருக்கும், இவனுக்கு டாப்ல இருக்கும். ராஜா அவனை கனம் பண்ணான். கர்த்தர் நம்மையும் கூட அழைத்தார், கனம் பண்ணினார். புழுதியில கிடந்த நம்மை எடுத்தார், தூக்கி கொண்டு வந்தார். குப்பையில கிடந்தோம், கர்த்தர் அங்கிருந்து இங்க கொண்டு வந்தார். கொண்டு வந்து இன்னைக்கு நம்முடைய ஆசனத்தை உயர்த்தி, தலையை உயர்த்தி, நம்மை கனப்படுத்தி, ரட்சிப்பு அலங்காரத்தினால் நிறைத்து, ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன்கிற ஒரு ஸ்தானத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் நமக்கு எந்த ஸ்தானம் இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆவிக்குரிய ஜீவித்தில் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியன், ஒரு சுவிசேஷகன், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், ஒரு நல்ல ஒரு விசுவாசி, அபிஷேகம் பெற்றாள், இப்படிலாம் நமக்கு பல ஸ்தானங்களை கொடுத்து கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். நல்லா தான் இருந்தான். ஆனா இவனை கிளப்பி விட்டாங்க. மற்றவங்க பேச்சை என்ன செஞ்சான்? கேட்டான். 2ஆம் வசனத்துல மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை. அதை பத்தி அவனுக்கு என்ன இல்லை, ஒன்னும் கவலையும் இல்லை. அவன் பாட்டுக்கு டோன்ட் கேர்னு போயிட்டு இருந்தான். அவன் தோத்திரம் பண்ண என்ன பண்ணாட்டான், அவன் என்ன செஞ்சு என்ன ஆக போகுது? அவனுக்கு கர்த்தர் நினைச்சிருக்காரு, நல்ல ஒரு ஸ்தானம் கொடுத்து ராஜா அவனை டாப்ல வச்சிருக்கிறான். ஆனா அவன் ஸ்தோத்திரம் பண்ணல, விஷ் பண்ணல, எலும்பல, நிக்கல, கை வைத்தல, முழங்கால் போடல, தலையை குனியல, இதெல்லாம் பத்தி அவன் கவலைப்படல. ஏன்னா அவன் போயிட்டு இருக்கிற போக்கு நல்ல ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப்ல போய்கிட்டு இருக்கான். இத ஒரு சிலர் குழப்பி விட்டாங்க. உன்னை எல்லாரும் வணங்குறாங்களே, இவன் மாத்திரம் என்ன செய்யல, வணங்கலையே அப்படின்னு இவனுக்கு போட்டு கொடுத்தாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் விழுகை யாருக்கு வருது? ஆமானுக்கு வருது. நல்லா இருந்த ஒரு ஆளு பட்டுன்னு இறங்குனதுக்கு காரணம், அவனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சதுக்கு காரணமே மற்றவங்க பேச்சை என்ன செஞ்சது? கேட்டது. 4ஆம் வசனத்துல அவன்கிட்ட போய் கேட்டாங்க, அவன்கிட்ட போய் சொன்னாங்க, மொர்தெகாயின் சொற்கள் நிலைக்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். நாங்க சொன்னோம், நான் யூதன், அதனால அவன் வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உங்களை பார்த்தா இனிமே அவன் விஷ் பண்ண மாட்டானா? யாரு சொல்லிவிட்டது? மற்றவங்க சொன்னாங்க. அவ்வளவுதான். அடுத்த நாள்ல இருந்து யார் விஷ் பண்றானோ இல்லையோ, யார் விஷ் பண்ணணும்னு எதிர்பார்த்தான், இவனை தேடினான். இவன் எங்க இருக்கான் அந்த பையன் தேடிட்டே வந்தான். பார்த்தா அதே மாதிரி அவன் என்ன செய்யல, விஷ் பண்ணல. முதல் தோல்வி மற்றவர்கள் பேச்சை கேட்பது. யாராவது எதையாவது சொன்னாங்கன்னா அது என்ன ஏதுன்னு நீங்க பார்க்கணும். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்யாத, கவனியாத. அப்படி நீ கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை ஏசுவது கூட நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும், கேட்க வேண்டியிருக்கும். அதனால நீ பாட்டு போயிட்டே இருக்கணும், கண்டுக்கவே கூடாது. யாராவது ஏதாவது சொல்லி, பாஸ்டர் உங்களை பிரதர், அக்கா, தம்பி, உங்களை பார்த்தா இந்த ஆளு கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னா, கண்டுக்கட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லணும். அவன் உடனே இவனுக்கு இதாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவன் மற்றவங்க பேச்ச கேட்டான். 2வது 5ஆம் வசனத்துல ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது, இப்ப அவனுக்கு தன்னை கனம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நமக்கு மற்றவங்க நம்மளை கனம் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். அவங்க தோத்திரம் பண்ணாட்டா நீங்க போய் தோத்திரம், சிஸ்டர் தோத்திரம், பிரதர் தோத்திரம் சொல்லிட்டு போங்க. அவன் என்னைய கண்டுக்கல, நான் போய் சொல்லணுமா? அவன் வயசு என்ன, என் வயசு என்ன, அவன் ஸ்தானம் என்ன, என் ஸ்தானம் என்ன, அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தா கூட ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம். உங்களோட பெரியவங்க, உங்களுடைய ஈக்குவல் ஸ்தானம் பெரியவங்களாம் நீங்க போய் தோத்திரம் பண்ணணும். அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. கனம் பண்ண ஒரு என்ன செஞ்சுக்கங்க, முந்திக் கொள்ளுங்க.
நீங்க ஏன் அதை நம்ம ஏன் அது செய்யறதில்ல? அப்படியே ஒருத்தங்க தோத்திரம் பண்ணலைன்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையா நம்ம என்ன செய்யக்கூடாது. நான் வந்தேன், என்னை கண்டுக்கல, என்னை விசாரிக்கல, என்னை ஸ்தோத்திரம் பண்ணல, அப்படியே போயிட்டாங்க, திரும்பி கூட பார்க்கல, எனக்கு கண்ணு தெரியாமையா போயிருச்சு, நான் இவ்வளவு பெரிய ஆள் வந்தேனே கண்ணு தெரியாமையா போயிருச்சு, அது எப்படி பார்க்காம போயிருப்பாங்க? அவன் தன்னை நமஸ்கரியாததை கண்டபோது நீ ஏன் பார்க்குற, ஸ்தோத்திரம் பண்ணா பண்ணிக்கிட்டோம், பண்ணலைன்னா பண்ணட்டும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த மரியாதை தான் பிரச்சனை. அதுக்கு தமிழ்ல நல்லா இருக்கு, மரியாதை தலைவாசல் மரியாதை. அதனால இவங்க எந்த விசுவாசி வீட்டுக்கு அவன் என்னை தோத்திரம் பண்ணல, அதனால அங்கே போக மாட்டேன். இந்த ஆள் என்னை தோத்திரம் பண்ணல, அதனால அவன் வீட்டு பால் காய்ச்சிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இந்த ஆள் எல்லாருக்கும் கார்டு கொடுத்தான், எனக்கு மட்டும் என்ன செஞ்சான், கடைசியில் கொடுத்தான், அதனால கல்யாண வீட்டுக்கு போக மாட்டேன். நீ என்ன சாமி ஆயிட்டியா, உன்னை வச்சு பூஜை போட்டு கும்பிடுறதுக்கு? நீ விக்கிரகமாவா ஆயிட்ட உனக்கு பூஜை பண்ணி உன்னை கும்பிடுறதுக்கு? நம்ம அப்படி எதிர்பார்க்க கூடாது. பண்ணா பண்றான், பண்ணாட்ட போறான். கடைசியில் பாருங்க, இதுதான் விழுகையினுடைய காரணமாயிடுச்சு. ஒன்னு மற்றவன் பேச்ச கேட்டான், மற்றது தன்னை விஷ் பண்ணல விஷ் பண்ணல விஷ் பண்ணல விஷ் பண்ணல, அவ்வளவுதான். அது முழுவதும் என்ன சாப்பிட்டாலும் அவனுக்கு ஒத்து வரல, என்ன விருந்துக்கு போனாலும் ஒத்து வரல, என்ன தூங்கினாலும் தூக்கம் வரல, அவன் எனக்கு விஷ் பண்ணல, அவன் எனக்கு என்ன செய்யல, விஷ் பண்ணல. இப்படி ஆவி இருக்கா யாருக்காவது? எப்படி சொல்ல முடியும்? ஆமான நீ சொல்லலைன்னா, வெளியே கொண்டு வரலன்னா, ஒரு நாள் இந்த ஆவி உன்னை தூக்கு மரத்தில் தொங்க வைக்கும், எல்லார் மத்தியிலும் குற்றவாளியா என்ன செய்யும், மாற்றும். குடும்பங்கள் ஏன் சண்டை? நான் அவன் வீட்டுக்கு போனேன், என்னை வான்னு சொல்லலை, இதான பிரச்சனை. வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டாங்களாம், ஆனால் அங்கே மரியாதை செலுத்தலையா, வான்னு கூப்பிடலையா, அதனால உள்ள போக மாட்டாங்க. போனாலும் ஒரே நாளில் கிளம்பிடுவாங்க. அதுக்கு பிறகு சாகிற வரைக்கும் என்ன செய்யறதில்ல, செத்தா கூட மூஞ்சில முடிக்கிறது இல்லை. சரி, அந்த வீட்டில் இருந்த விசுவாசியை வான்னு சொல்லிட்டா அவளுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? அவனுக்கு உன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க இல்லையா, நீ நமஸ்கரிச்சுட்டா உனக்கு என்னவா? கடைசியில் இவனுடைய வாழ்க்கையில முதல் அவன் மற்றவருடைய பேச்சை கேட்டான், இரண்டாவது தன்னை வணங்கணும்னு எதிர்பார்த்தான். இது மிருகத்தினுடைய ஆவி. வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு, தன்னை வணங்காதவர்களே தான் அது என்ன செய்யும், கொலை செய்யும். அப்ப மிருகத்தின் ஆவிதான் தன்னை மற்றவங்க வணங்கணும் வணங்கணும் வணங்கணும், விஷ் பண்ணணும், கனம் பண்ணணும், உயர்த்தணும், மேன்மைப்படுத்தணும். அப்படி இருக்க அவசரம் வெளிப்படுத்தல. தன்னை வணங்காதவர்களை, அதுக்கு அந்த ஆவி பாருங்களேன், இவ்வளவுக்கு அது பீஸ்ட் தான், கம்ப்யூட்டர் தான், எந்திரம் தான். ஆனா அதுக்கு இருக்கிற ஆசை பாருங்க. வெளிப்படுத்தல் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த மிருகத்தினுடைய ஆவி என்னன்னா, தன்னை வணங்கலைன்னா என்ன செய்யும், அது கொலை செய்யுமா. எப்படி இருக்கும்? பொல்லாத ஆவி. இப்ப நம்ம என்ன மிருகமாமா வைட்டோம்? நம்ம நல்ல விசுவாசிகள் தானே, நல்ல ஊழியக்காரங்கள் தானே, அபிஷேகம் பெற்றவங்க தானே. நீங்க ஏன் சொரூபமா மாறுறீங்க, இல்லாவிட்ட மிருகமாய மாறுறோம்? மற்றவங்க நம்மளை விஷ் பண்ணணும் விஷ் பண்ணணும். இது கடைசியில் இவனை மூர்க்கம் நிறைந்தவனாய் மாற்றி விட்டது. எஸ்தர் 3:5 மூர்க்கம் நிறைந்தவனாய் மாற்றிருச்சு. மூர்க்கம் எப்படி வரும் தெரியுமா? மூர்க்கம் உடனே வராது. மூர்க்கம் ஒரு ஸ்டேஜ் தாண்டி தான் மூர்க்கம். எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் கசப்பு, ரெண்டாவது கோபம், தேர்ட் ஸ்டேஜ் தான் என்னது, பரிணாம வளர்ச்சியில தேர்ட் ஸ்டேஜ் தான் எது, மூர்க்கம். அடுத்த ஸ்டேஜ் கூக்குரல், கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துடும், மரியாதை இல்லாத வார்த்தைகள்லாம் சட்ட 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 சட்டன்னு வந்துடும். என்ன பேசுறோம், என்ன வார்த்தை, யாரை பேசுறோம், அதெல்லாம் மாறிடும். சகல விதமான கசப்பு இவனுக்குள்ள இருந்துச்சு. அவனை பார்த்த உடனே கோபம் வந்துச்சு. கடைசியில் மூர்க்கம் நிறைந்தவனாக மாறினான். நம்ம அன்பு நிறைந்தவங்களா மாறணுமே தவிர மூர்க்கம் நிறைந்தவங்களா என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அடுத்து 6ஆம் வசனத்தில் மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டது. எப்படி? அவன் ஹிஸ்டரிய பயோடேட்டாவை தோண்ட ஆரம்பிச்சிட்டான். யார் இவன், யாரு இவன், ஜாதி என்ன, இவன் குலம் என்ன, இவன் கோத்திரம் என்ன, இவங்க எவ்வளவு பேர் இருக்கான், எப்படி
நம்ம பாருங்க, நம்மளை ஒருத்தர் இது பண்ணிட்டா உடனே நம்ம விசாரிச்சிருவோம் என்ன ஏது. மற்றவனுடைய பயோடேட்டாவே வச்சுக்காதீங்க தயவு செய்து. ஊழியக்காரங்களுடைய பயோடேட்டா வச்சுக்காதீங்க, விசுவாசிகளுடைய பயோடேட்டா உங்க கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணாதீங்க உங்க மைண்ட்ல. ஏன்னா நீங்க ஒரு காரியத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை பார்க்கும்போது எந்த தாட்டு தான் வரும், அதே மைண்ட் தான் என்ன செய்யும் வரும். இவன் அதுக்குள்ள எல்லாரையும் கேட்டான், இவன் யாரு, இவன் எங்க இருந்து வந்தான், இவன் வீடு எங்க, இவன் ஊர் எங்க, எல்லாம் கிளியரா விசாரிச்சு வச்சுக்கிட்டான். அது விழுகையினுடைய அடுத்த பகுதி. மூர்க்கம் நிறைஞ்சிட்டுனா இப்ப அடுத்த ஸ்டேஜ் மற்றவங்க கதையை கேட்கறது. இவங்க எப்படி, இவங்க அங்க எப்படி இருந்தாங்க, இங்க எப்படி இருந்தாங்க, இவன் படிக்கும்போது எப்படி இருந்தான். இப்ப கல்யாணம் கட்டின புதுசுல கூட நீ காலேஜில் படிக்கும்போது எப்படி இருந்த, நீ வேலை பார்க்கும்போது எப்படி இருந்த, இப்படிலாம் கேட்டு கேட்டு தான் வாழ்க்கை என்ன செய்யுது அடிபடுது. அப்படித்தானே? இப்ப நவீன காலத்துல அநேகர் வாழ்க்கையை தொலைக்கிறது இந்த பழைய பயோடேட்டா கதையை கேட்டுதான். நீ படிக்கும்போது யார்ட்டையாவது பேசினியா, நீ காலேஜ் போகும்போது யாரையாவது பார்த்தியா, உனக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்களா, அதை சொன்னாங்களா, இதை சொன்னாங்களா, எல்லா குட்டி கதையை குப்பையெல்லாம் கேட்பான். இது அவ வாயே திறக்கலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கூட அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுமா, தன்னை குற்றவாளியா ஒரு ஃபோக்கஸ் காட்டுவான். இவ்வளவு ஆமாம்பா, அவ்வளவுதான், நீ வீட்டுக்கு கிளம்புமா. அதுதான் நடக்கும். இந்த பயோடேட்டாவை தெரிஞ்சுக்கவே கூட. மற்றவங்களை பத்தி நீங்க அன்பில் பரிசுத்தமா தான் பார்க்கணும். அன்பில் பரிசுத்தரும் குற்றமற்றவர். அவங்க பத்தி கதை தெரியலன்னா நீங்க உங்களுக்கு அவங்கள பத்தி இமேஜ் எப்படி இருக்கும், நல்ல இமேஜ் இருக்கும். பரிசுத்தவான், நல்ல பிரதர், நல்ல சிஸ்டர், நல்ல தம்பி, நல்ல அண்ணன். அவனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க கிட்டே போக மாட்டீங்க, ஓடிடுவீங்க. இவன் போய் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டான். அறிஞ்ச உடனே அடுத்து இவனுக்குள்ள இருந்த ஆவி யூதரையெல்லாம் சங்கரிக்க வகை தேடினான். 6ஆம் வசனம். மற்றவங்களை அழிக்கணும்னு நீங்க விசாரிக்க எப்பவுமே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு சிலர்லாம் ஒருத்தர் மேல பிரச்சனை வந்துச்சுன்னா அவனை ஓச்சிட்டு தான் நிற்பான். அவனை ஒரு வழி பண்ணிடுவான். சபையை விட்டு துரத்திடுவான், ஊழியத்தை விட்டு துரத்திடுவாங்க. அது அது அந்த ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. இதெல்லாம் ஆமானுடைய ஆவி. இவன் ஒரு ஆள் செஞ்ச தவறுக்கு இவன் விஷ் பண்ணலங்கிறதுக்காக யாரெல்லாம் கொள்ள ட்ரை பண்ணா, யூதரையெல்லாம் அழிக்க வகை தேடினான். பாத்தீங்களா? நம்ம ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு உடனே முழு குடும்பத்தையும் போட்டு குழப்பக்கூடாது, சபையை போட்டு குழப்பக்கூடாது, எல்லாரையும் போட்டு குழப்பக்கூடாது. ஒரு ஒரு சின்ன பிரச்சனையை அப்படி சின்னதா சால்வ் பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு குப்பையை போட்டு ஒரே சுத்து. மற்றவங்களை அழிக்க ட்ரை பண்ணக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். ஆமானுடைய ஆவி அது பொல்லாத ஆவி, அது மற்றவங்களை அழிக்கிற ஆவி, அது சர்ப்பத்தினுடைய ஆவி, சாத்தானுடைய ஆவி. நம்ம உடனே மற்றவங்களை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு கதை கட்டி, அதுக்கு ஒரு கண்ணு வச்சு, அதுக்கு ஒரு மூக்கு வச்சு, அதுக்கு ஒரு வாய் வச்சு, அதுக்கு ஒரு காலை வச்சு, அதுக்கு ஒரு ஜீவ சுவாசத்தை நெஞ்சிருவான், புஷ்ன்னு ஊதி விட்டுருவான். அதுக்கு பிறகு அது ஒரு புதிய கதையா உலாவ ஆரம்பிச்சிடும். ஒருத்தன் பார்ப்பான், கண்ணை பார்த்தேம்மா, ஒருத்தன் அங்கிருந்து ஒன்று நடந்து போச்சுமா, ஒன்று இப்படி ஊடி போச்சுமா, அப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் அந்த தெருவிலேயே ஒருத்தன் போக மாட்டான். உலகத்தில் அப்படித்தானே? நாங்கள் விசுவாசி இல்லை, இந்துக்களாக இருக்கும்போது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அந்த ஒரு 4 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் வாடகைக்கு ஆளே கிடையாது. அதுக்கு அந்த வீடுக்கு பேரு பேய் வீடு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனால இந்த சாயங்காலம் எங்காலம் வரும்போது பசங்கள்லாம் போவான் பாருங்க, 4 கால் பாய்ச்சல தான் அதை கிராஸ் பண்ணுவான். பயம், அந்த இருட்டிடுச்சுன்னு ஒன்று விழுந்து எந்திரிச்சு ஓடுவாங்க. விழுந்துட்டா ஜுரம் வந்துடும். கேட்டா பிசாசு அந்த பேய் வீடு தாண்டி வரும்போதுதான். இவன் விழுந்ததுனால தான், பயத்தில் விழுந்துதான் அடிபட்டது. நமக்கு இந்த நாட்கள் அந்த ஆவி வரக்கூடாது, அழிக்கணுங்கிற ஆவி வரவே கூடாது. மற்றவங்களை நீங்க துன்பப்படுத்தக்கூடாது. அடுத்து இவன் நேர போய் ராஜாட்ட குறை சொன்னான். 8ஆம் வசனத்துல, ராஜாவே, இப்படி ஒரு குரூப் இருக்கு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, இவங்க சிதறுண்டு பரவி இருக்கிறார்கள், அதனால இவங்களை இப்படி விடுறது என்ன செய்யல, ராஜாவுக்கு நியாயம் அல்ல. மற்றவங்களை போய் ஒருவனுடைய வேலைக்காரனை அவனுடைய எஜமான்ட்ட என்ன செய்யாத, குறை சொல்லாது. சொல்லியிருக்கா? இருக்கா? பைபிள் இருக்கா? இருக்கு. இவங்க பாவம், இவங்க ஏற்கனவே அடிமைகள், வாய் செத்த பூச்சிகள், வாயில்லா பூச்சிகள். இவன் பேச முடியாது, நியாயம்லாம் பேச முடியாது. முருதகாய் இவன் போய் சொல்றான், இவங்க ஒரு குரூப் இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை. சரி, பழக்க வழக்கம் சரியில்லைன்னா அவனை ஒதுக்கி வை, இல்லாவிட்டா ஏதாவது ஒன்று பண்ணு. உடனே அவன் என்ன சொல்றான், இவங்களை இப்படி விட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன கிடையாது, நியாயமே கிடையாது. ராஜாட்ட போய் கிளியர் பண்ணிட்டான், குறை சொல்லிட்டான். மற்றவங்களை பற்றி மற்றவங்கள்ட்ட குறை சொல்லி நம்ம பழகக்கூடாது. அவங்க நல்ல மனசில் வச்சுருப்பாங்க.
அவங்கள்ட்ட போய் இவங்க என்ன செய்யறது, எல்லாத்தையும் ஓதுறது, மற்றவங்களுடைய குறைகள், மற்றவங்களை பத்தி குறை சொல்றது. இப்ப என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடுத்த பாயிண்ட், நான் பணத்தை என்ன செய்யறேன், வெள்ளியை நிறுத்து கொடுக்கிறேன், அவங்களை எல்லாரையும் அழிச்சிருங்க. அப்பொழுது நான் 9ஆம் வசனத்துல ராஜாவின் கஜானாவில் கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேங்கிறான். எப்படி இருக்கும்? ஒரு மொர்தெகாயை கொல்றதுக்கு எவ்வளவு வெள்ளி? 10,000 தாலந்து. என்ன ஆளு! இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு வித்தான். இவன் இந்த ஜனத்தை அடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறான் பாத்தீங்களா? பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறது, காணிக்க கொடுத்து பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கிறது ஃபெயிலியர் ஆயிடுது. ஒரு சிலர் அப்படி செய்யறாங்க. நம்ம கூட நம்மளுடைய காரியங்கள் ஆகிறது கூட நம்ம மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் இல்லையா, லஞ்சம் கொடுக்குறோம் இல்ல. ஒரு சிலர் காணிக்கை கொடுத்துட்டு எல்லாரையும் கீழ்படுத்திடலான்னு நினைக்கிறாங்க. பணம், பேதுரு சொன்னா, உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுதுன்னு சொன்னான். பணத்தை கொடுத்து காணிக்கையை கூட்டி கொடுத்து யாரையாவது காக்கா பிடிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும், அது மூலமா காரியத்தை சாதிக்கணும்னு நீ நினைச்சீன்னா உனக்குள்ள இருக்கிற ஆவி என்னது? ஆமானின் ஆவி. அடுத்து அவனுடைய மைண்ட் முழுசும் அவங்கள கொன்றணும், அவங்கள நிர்மூலமாக்கிடணும், கொள்ளையிடணும். 13ஆம் வசனத்துல சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும். எப்படி இருக்கும் அந்த ஆவி பாருங்களேன், என்ன மாதிரி வேலை செய்து பாருங்க. அவனுக்கு இவன் எங்க தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இவன் எங்க தூங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க? பைத்தியம் முடிச்ச மாதிரி, மெண்டல் மாதிரி ஆயிட்டான். அவனை எப்படியாவது அழிச்சிடணும், அவனை கொன்றணும், அவனை நிர்மூலமாக்கிடணும், அவனை நினைச்சிடணும், அவனுடைய பொருளெல்லாம் கொள்ளை அடிச்சிடணும், விட்டுறக்கூடாது, அவனை ஒரு வழி பண்ணணும். அந்த ஆவி என்ன போராடுது பாருங்களேன். நீங்க கசப்புக்கு, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு, நீ சகோதரன் மேல நினைச்சக்கூடாது, எரிச்சல் அடைஞ்சு நினைச்சக்கூடாது, செயல்பட கூடாது. நிருபங்கள்ல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உன் எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் எரிச்சல் என்ன செய்யணும், கப்புன்னு தணிஞ்சிடணும். நீ அறிக்கை செய்யாமலோ சுத்திகரிக்கப்படாமலோ கோபத்தோடு படுக்கைக்கு போனீங்கன்னா தூக்கம் வராது. எது ஓடிக்கிட்டே இருக்கும்? வெட்டிடுமா, குத்திடுமா, அவனை அடிச்சிடலாமா, அவனை பண்ணிடலாமா. ஒரு சிஸ்டர் ஒரு பாஸ்டரை எதிர்த்துருச்சு. அது அந்த பாஸ்டருக்கு தாங்கவே முடியல, டென்ஷன் ஆயிட்டாரு. நைட்லாம் தூக்கமே வரலையா. பைபிள் எடுத்து வசனமா தேடிக்கிட்டே இருந்தாராம். நாளைக்கு காலையில் ஜபத்தில் இவ்வளவு ஒரு வழியே பொண்ணுன்னு சொல்லி இருக்கிற வசனமா தேடிட்டு இருந்தாராம். கொஞ்சம் வசனம் எடுத்தா கூட ஒன்றும் செட் ஆகல, திருப்பி மண்டை குழம்பிடுச்சு. அப்படியே ஹாலில் சுற்றிட்டே இருந்தாராம் நைட்டில். என்னடா இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் போயிட்டாங்க எல்லாரும். நைட்டு 11, 12, 1. அவருக்கு நம்ம பாஸ்டர் ஆச்சு, நம்மளை தட்டிட்டாங்களே, வார்த்தை விட்டுட்டாச்சு, எப்படியாவது நாளை காலையில் ஸ்டடியில் ஆளை நெஞ்சிடணும், வசனத்திலே கொண்டுறணும். அப்படியே போய் 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 தூக்கம் வராமல் நைட்டு 1 மணியோ ஏதாவது டைம் வரும்போது அப்படியே ஆவியானவர் சாந்தமாக உள்ள இறங்கினாராம். அப்படி இந்த கோவெல்லாம் போய் ஒரு பாட்டு வந்துச்சான், ஒரு வார்த்தைகள், சில வார்த்தைகள்லாம் கிடைச்சுதான். அதை படிச்சுக்கிட்டே போனாராம், சுற்றிக்கிட்டே இருந்தாராம். அங்கே ஒரு விசுவாசி படுத்திருக்கிறார், அவர் ஒரு மியூசிக் போடுறவர், மியூசிஷியன். இவர் பாட்டு மாதிரி ஒன்று பாடிச்சுட்டு சத்தமாக அப்படியே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இப்படியே பாடிக்கிட்டே சுற்றுறதை பார்த்து அவர் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாராம். எந்திரிச்சு உட்காந்து, பாஸ்டர் நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்களே நல்லா இருக்க, நான் அவனை மியூசிக் போடட்டுமா, பாடலாமான்னாராம். இவருக்கு இந்த மூடு போய் சரி 8 வாடினாராம். எடுத்து உட்காந்து போட்டாங்களாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை, யார் ஏசினாலும் பேசினாலும் ஆதியும் நீரே அந்தமும் நீரே. காலையில் ஜபத்தில் போய் வசனம் பேசாமல் பாட்டு போயிடுச்சு. நீங்க அது பரிசுத்தவான் தப்பி வந்துட்டாரு. நீங்க அங்க போய் உட்கார்ந்து வாரு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடணும், இந்த ஆளை விட்டுறக்கூடாது. இப்படியே மண்டபம் என்ன செய்யும், ஓடும், ஒர்க் ஷாப் ஆக்கிடுவான் பிசாசு உன் மைண்டை. திருப்பி உனக்கு தூக்கம் வராது, சாப்பாடு எடுக்காது, சாப்பிட்டாலும் சாப்பாடு ஜீரணிக்காது, உள்ள போய் உடம்புல சேராது, வியாதியாய் மாறும், கசப்பாய் மாறும், பிச்சா மாறும், உனக்குள்ள பயங்கரமான எரிச்சல் உண்டாகும். அதனால தயவு செய்து நீங்க அந்த வேலையை விட்டுருங்க.
3:15 பார்க்கும்போது இவ்வளவும் பண்ணிட்டு ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி போய் உட்கார்ந்தார்கள். எப்படி இருக்கும்? சூசான் நகரம் கலங்கிட்டு, மற்றவங்களை கோட்டு குழப்பிட்டு ஒரு சிலர் நிம்மதியா போய் தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? மற்றவங்களை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க, குழப்பி விட்டுருவாங்க. அதுங்க பாவம் காயப்பட்டு கஷ்டப்பட்டு சூசான் நகரமே கலங்கிட்டு இருக்கு. இவன் 2 நினைஞ்சிருக்கான், தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். எப்படி இருக்கும்? ஒரு சிலர்லாம் அப்படித்தான், மற்றவங்களை துக்கப்படுத்துவாங்க, அவங்க போய் நிம்மதியை தூங்கிடுவாங்க. இந்த காயப்பட்டவன் என்ன ஆகுறது? நான் அப்படி ரொம்ப பேரை பார்த்துருக்கேன், நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க, உங்களை கோவப்படுத்துவாங்க, உங்களை மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, உங்களை அள வைப்பாங்க. எல்லாம் அள வச்சுட்டு நீங்க உட்காந்து அழுதுகிட்டு இருப்பீங்க. சரி, இவங்க என்ன பண்றாங்க, மனசாப்படுறாங்களான்னு போய் பார்த்தா இந்த பார்ட்டி என்ன செய்யும்? அதெல்லாம் நிம்மதியை தூங்கிட்டே இருக்கும். சில புருஷன் இருந்து மனைவி போட்டு அடிச்சு போடுவானுங்க. விசுவாசிகளும் தான் அடிச்சுட்டு இவன் பாட்டு தூங்குவான். இது நைட்டெல்லாம் உட்காந்து அழுது வாழ்க்கையே வெறுத்து விரக்தியின் உச்சகட்டத்துக்கு போய் நம்ம வாழ்க்கை எப்படி அமைஞ்சிட்டேன்னு அது எழுதிட்டு இருக்கும். இவனை பார்த்தா அவன் பாட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு இருப்பான். சூசான் நகரம் கலங்கிட்டு மற்றவனை குழப்பி விட்டுட்டு இவன் போய் 2 பேரும் உட்காந்து நெஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு. இந்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? இந்த பையன் பின்மாற்றக்காரனா இருப்பான், இந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவன் ஃபுல்லா எல்லா வம்பு பண்ணிட்டு அவன் பாட்டு தூங்கிட்டு இருப்பான். அடுத்த பகுதி, அவன் விருந்துக்கு போயிட்டான். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். பாத்தீங்களா? அவனுக்கு விருந்துக்கு போயிடுச்சு மைண்டு. ஒரு சிலர் நம்ம ஆளுங்க கூட விசுவாசிகள் இந்த கெட் டுகெதர், ட்ரீட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாமே ஆகாது. விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு அவசியம் இல்லாத ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நண்பர், சொந்தக்காரன், அவன் இவன், வயசுக்கு மிஞ்சின ஆளுங்க, பெரிய பிள்ளைங்க இருக்கிற வீடுகளில் போய் வாலிப பையங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றது, பெரிய பையங்க இருக்கிற வீட்டில் வாலிப பிள்ளைங்க போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றது, இந்த தகப்பன்மாரு சின்ன வயசு மனைவியை வச்சுக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கொண்டு வந்துட்டு வீட்டில் சாப்பாடு போடுங்கிறது, இதெல்லாம் என்ன செய்யாது? பெந்தேகோஸ்துக்கு ஆவாது. புரியுதா? இந்த வீணான விருந்துகள், விருந்து நம்முடைய ஜீவியத்துக்கு பைபிளில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா விருந்துல 1-2 தான் தப்பி இருக்கு, மற்ற எல்லாமே என்னதுதான்? பிரச்சனை தான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? சின்ன வயசு மனைவியை வச்சுக்கிட்டு தான் கூட வேலை பார்க்குறவனை கூட்டு வந்து சாப்பாடு போடு, நீ அவனுக்கு சாப்பாடு போடு. எதுக்கு? உனக்கு அவ்வளவு தெளிவு இல்லாம வந்துருச்சா? அதே மாதிரி வாலிப பையங்க இருக்கிற வீடுகளில், அதே வீட்டில் வாலிப பிள்ளைங்களும் இருக்கும். இந்த பிள்ளைங்க, இந்த காலேஜ் பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டு வந்து எங்க வந்து சாப்பாடு போடுறது, பிறந்த நாளுங்கிறது, எங்க அண்ணங்கிறது. வாலிப பிள்ளைகளுக்கு வீட்டில் இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாலிப பையங்க போய் யாரை கூட்டு வர்றது? தான் கூட படிக்கிற பையனை கொண்டு வந்து எங்க விடுறது? வீட்டில் வைக்கிறது, நைட்டு தங்குறது, கேட்டா படிக்கிறது, டிஸ்கஸ். இந்த டிஸ்கஸ், இந்த விருந்து, கெட் டுகெதர், ட்ரீட்டு, இந்த சாட்டிங், டேட்டிங், இதெல்லாமே பெந்தேகோஸ்துக்கு என்ன செய்யாது? ஆவாது. உங்க பிள்ளைகளை கூட நீங்க மற்ற இடத்துல ஒரு தகுதி இல்லாத இடங்கள்ல கொண்டு போய் படிக்க விடுறேன், அங்க விடுறேன், இங்க விடுறேன், 2 நாள் தங்கி அந்த பையன் கூட உட்காந்து படிக்கிறான், என் பையன், அந்த பொண்ணு வீட்டில் போய் என் பொண்ணு போய் உட்காந்து படிக்குது, இதெல்லாமே பெந்தேகோஸ்துக்கு ஆவாது. அதனால ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். விருந்து, ஆமான் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் புறப்பட்டான். அது ஒரு நாள் வாழ்க்கை. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி உல்லாசமாய் பொழுதுபோக்கி, அவர்களெல்லாம் யாரு? வாசிங்க, பேதுருல வாசிங்க. ஒரு நாள் வாழ்வு, உல்லாசமாய் வாழ்கிற வாழ்க்கை. இதெல்லாம் உனக்கு நம்ம பெந்தேகோஸ்துல இருந்துகிட்டு உல்லாசம்லாம் ஆகாது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்தொன்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். உல்லாசமாய் வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஆகாது. அதே வசனம் பாத்தீங்கன்னா எஸ்தர் 5:9 கடைசியில பாத்தீங்கன்னா, அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். அதாவது கோபம், இதெல்லாம் கோபத்தினுடைய உச்சகட்டம் தான் என்னது? உக்கிரம். ஆதியாகமம் 49 லேவியுடைய உக்கிரத்தை பத்தி சொல்றார். 7ஆம் வசனம். உக்கிரமான அவர்கள், கோபமும் கொடுமையுமான அவர்கள்,
மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. சபிக்கப்பட்ட சுபாவம் அது. உக்கரம், அதாவது கண்ட்ரோலே கிடைக்காது. அப்படி யாருக்காவது அப்படி வந்திருக்கா கோவம்? தூக்கி என்னத்தையா போட்டு உடச்சு போடுறது, எதையாவது தூக்கி எரிஞ்சிடுறது, எதை கிடைச்சாலும் பிடிச்சி அடிக்கிறது, அதெல்லாம் விசுவாசிக்கு ஆகாது. அதை வந்து பெருமையா சொல்லுவான், நான் அடிச்சிட்டேன் எனக்கு வந்து, அப்படிலாம் சொல்லவே கூடாது. நஷ்டப்படுத்திட்டு மற்றவங்களை காயப்படுத்திட்டு வந்து சொல்றது பெரிய காரியமா? நம்முடைய ஜீவியம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம் அவனுடைய உக்கரம். அவன் கொஞ்சம் உட்கார்ந்து அமர யோசிச்சிருந்தானா, அட இவன் யாரா, இவன் 10 காசு தெரிய பெரியாத ஆள், இவனை விட்டுட்டு இவனுக்காக நம்ம போய் இவ்வளவு குழப்பணுமா, ஸ்தோத்திரன்னு தூக்கி போட்டு போயிருப்பான். நீங்க ஒரு காரியத்தை கூட ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த கோபமே என்ன செஞ்சிடும், போயிடும். என்னதுக்கு போட்டு நாயை போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு பேசாம போவோம். ஒரு சிலர்லாம் வந்து கேட்குறாங்க, நீங்க எப்படி அமைதியா இருந்தீங்கன்னு. கிருபை, சோத்திரம் பண்ணிட்டு போ. உன்னை ட்விஸ்ட் பண்றதுக்கு ஆள் என்ன செய்யும், வரும். நீ அதை பத்தி ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்கவே கூடாது. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆகிலும் ஆமான் அது என்ன செய்தான், அடக்கி கொண்டான். பயங்கரமான ஆள் அவன். ஒரு சிலர் பாருங்க, வெளியே பார்த்தா உள்ள அடக்கிக்கிட்டு வெளியே சோத்திரம் சிரிப்பாங்க, போன பிறகு போட்ட வந்த தொலைஞ்சாம் பாருமா. சொல்றீங்களா? அப்படியே வேற வழி இல்லை, வந்துட்டாங்க சோத்திர சோத்திர சோத்திரங்கிறது. என்ன கோபம் உள்ள பயங்கரமா இருக்கும், எரிமலை மாதிரி. ஆனா எரிமலை என்ன செஞ்சிடறது, அப்படி அடக்கிக்குவாங்க. ஒரு சிலர்லாம் அப்படி இருக்காங்க. ஆமானுடைய ஆவிதான் அது, வெளியே சொல்லாம அடக்கிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே வேலை செய்யறது. ஆமான் அதை என்ன செய்தான், தனக்குள் அடக்கி கொண்டான். உங்களுக்குள்ள கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் அடக்கி 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 வச்சு, அது இப்போ கோபம் மூர்க்கமாயி சாபமாயி உங்களுக்குள்ள விஷம் உச்ச கட்டத்தில் இருக்கு. இன்னைக்கு அநேகருக்குள்ள அடக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்றது, பேச முடியாது. உங்களுக்குள்ள எப்படி இருக்கீங்களா? 11ஆம் வசனத்துல, அவன் தன் மனைவி தன்னுடைய சிநேகிதர் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமை, தன் பிள்ளைகளின் திரட்சி, ராஜா தன்னை பெரியவனாக்கினது, எல்லா ஊழியக்காரர் மேலும் தன்னை உயர்த்தினது, இதை பேசிட்டு. விசுவாசி ஆகிட்ட பிறகு நீங்க பெருமையா பேசவே கூடாது. எனக்கு கார் இருக்கு, எனக்கு வீடு இருக்கு, என் பையன் அப்படி படிச்சிருக்கான், என் பிள்ளை அப்படி படிச்சிருக்கு. ஒரு அம்மா எந்திரிச்சு சாட்சி சொல்லிச்சு, நான் இருந்த சபையில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பையன் பரிசுத்தவான்னுச்சு. நான் அன்னைக்கு பிடிச்சி சத்தம் போட்டேன். அதோடு எனக்கும் அதுக்கும் ஜென்ம விரோதம் ஆயிடுச்சு. ஒரு டாக்டருடைய ஒய்ஃபு சொன்னா தெரியும், அவன் ஃபேமஸான சிபிஎம்ல ஃபேமஸான ஆள் தான். எந்திரிச்சு சாட்சி எந்திரிச்சு அப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் சொல்லுது, தன்னுடைய பையனை பற்றி அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாலிப பையனை, அவன் அப்படி சோமனும் அப்படி. நான் முடிஞ்ச உடனே நம்ம புத்தி தான் தெளிவான இது, நமக்கு தான் பட்டுக்கு பட்டுன்னு வெட்டுறதாச்சு. டக்குன்னு நான் எந்திரிச்சிட்டு விளாசிட்டேன் பிரசங்கத்தில். எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்லிட்டேன், சாட்சி வந்து உன்னையும் வைத்தக்கூடாது, உன் பிள்ளையும் வைத்தக்கூடாது. யாரை வைத்தணும், யாரை மட்டும்தான் வைத்தணும், உயர்த்தப்பட வேண்டிய ஒரே ஆள். பரிசுத்தவான்களுடைய சபையில் துதிக்கப்படத்தக்கவர் யார் தான், உன் பையன் கிடையாது, ஏசு. அவ்வளோதான். அது பிறகு என் பிரசங்கத்துக்கே இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், திசை தெரியாம ஓடியே போயிடுச்சு ஒரு விட்டு. இப்போ நம்மை புகழுகிறது சாட்சியா? கர்த்தர் நம்மை புகழுவதே சாட்சி. பாஸ் ஜோயல் ஒரு பாட்டே வச்சிருக்காரு இதுக்கு. ஏன்னா ஒரு கன்வென்ஷன்ல ஒருத்தர் சாட்சி சொன்னார், நானும் உட்கார்ந்துருந்தேன். எந்திரிச்சுக்கிட்டு எடக்க முடக்கா பேசிக்கிட்டு இருந்தார். இது இவ்வளவுக்கும் கன்வென்ஷன்ல சண்டே மார்னிங் சர்வீஸ் முடிஞ்சு அவர் உட்கார்ந்தார், இவர் தொடங்கிட்டார் பாட்டு. நம்மை புகழுவது சாட்சி அல்ல, கர்த்தர் நம்மை புகழுவதே சாட்சி ஆகும். அந்த ஆள் அது பிறகு என்ன இருந்து நாண்டுக்கு நின்று சாவுற மாதிரி தான் அந்த கூட்டத்தில். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நம்ம உயர்த்தவே கூடாது. இவன் பாருங்க 11ஆம் வசனத்துல தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை சொன்னான். எப்படி மனைவி பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு அந்த இது இருக்கு, இங்க இருக்கு, அது இருக்கு, என்னை ராஜா அப்படி வைத்திருக்காரு, இப்படி வைத்திருக்காரு. அடுத்து யாரை பத்தி, தன் பிள்ளைகளின் திரட்சி. எனக்கு அந்த என் பிள்ளை அந்த படிக்கிறான், என் பிள்ளை அந்த கலரா இருக்கும், அழகா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதெல்லாம் எதுக்கு? நம்முடையவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க உயர்த்திட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன உண்டு, சோதனை உண்டு. உன் பிள்ளைய நீ உயர்த்தி பேசிட்டேன்னா உன் பிள்ளைக்கு ஒரு சோதனை பிசாசு கொண்டு வந்துருவான். உன் ஐஸ்வர்யத்தை நீ உயர்த்தி பேசிட்டேன்னா ஐஸ்வர்யத்துக்கு என்ன உண்டு, சோதனை உண்டு. உன் பிரதிஷ்டையை நீ டாப்பா பேசி, நான் அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் இருந்தா எப்படின்னா ரைட்டு, அடுத்த நாள் சோதனை வந்து எங்க நிற்கும், எதுக்கு தான் நிற்கும்,
பிரதேசத்துக்கு தான் நிற்கும். நீ வெளியே சொல்லாம இருக்கிற வரைக்கும் நீ தப்பிட்ட. வாயை திறந்து அறிக்கை விட்டுட்ட உன்னுடைய பெருமைய, அவ்வளவுதான், பயங்கரமான சோதனை வந்துடும். தொலைஞ்சிட்ட நீ. இவனுடைய ஆமானுடைய ஆவி தன் பிள்ளைகளை பத்தி பேசுறது. என் பிள்ளை இன்ஜினியரு, என் பிள்ளை கலெக்டரு. கலெக்டர் தான். ஒரு வீட்டுக்கு போனேன், அது சொல்லு நான் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இது எப்படி ஐஏஎஸ்? அவங்க, நான் சொன்னேன் ஐஏஎஸ்ஸா, அது எப்படிங்க அப்படின்னு. அவங்க அம்மா, அது ஒரு பாவம் தான். நானே எழுதிடுவேன் பாஸ்டர், வயசாகி போச்சு, அதனால நான் எழுதி பாஸ் ஆயிடுவேன். ஏன் நீ 18 வயசுல எழுதிருக்க வேண்டியானே? அந்த குடும்பமே இப்படி பெருமை பேசியே கெட்டு குட்டிச்சோரானு. ரிட்டையர்டு, அது சொல்லுது. அது நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சிம்பிள். ஏன் நீ 20 வயசுல நெஞ்சிருக்கணும், எழுதியிருக்கணும். சும்மா அங்க அந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜை கூட மகன் என்ன செய்யல, தாண்டல. சும்மா பாஸ்டர், ஒரு பாஸ்டரை பார்த்து விட்டு அந்த பாஸ்டர் என்னைய கேட்டாரு, அந்த பிள்ளை ஐஏஎஸ் படிக்காரு. ஐயோ, நான் சொன்னேன் அது மெண்டல், அதை போய் நீங்க பேசிட்டு அலையிறீங்களேன்னு. உண்மையா? திருப்பி தான் அவங்க வீட்டில் போய் விசாரிச்சா, அவளுக்கு லேசா இருக்கு, எனக்கும் கல்யாணம் ஆன புதுசுல லேசா இருந்துச்சு, எங்க அம்மாவுக்கும் லேசா இருந்துச்சு. ரைட்டு, அப்ப நீ ஐஏஎஸ் கட்டாயம் படிப்ப. உன் பிள்ளைகளை பத்தி உன் படிப்பை பத்தி எல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அவன் எவ்வளோ டாப்ல இருக்கிறவங்களாம் வாயே நிச்சய மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான். அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம பத்தி நம்ம போய் அந்த விசுவாசிகளை யார்ட்டையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்க இவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு சொன்னா அவன் சொல்றான், பிரதர் அதெல்லாம் எனக்கு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க, என்னை பத்தி சொல்லவே வேண்டாம். அவ்வளோ அடக்க ஒடுக்கமான ஆள்லாம் இருக்கான். இது சும்மா ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு அந்த ஐஏஎஸ் ஜிகே நோட்டு வாங்கிட்டா ஐஏஎஸ் ஆயிட்டியா நீ? இதெல்லாம் நம்முடைய விசுவாசத்துக்குள்ள வந்துட்ட பிறகு பிள்ளைகளின் திரட்சி, இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. 13ஆம் வசனத்துல அவன் திரும்ப வந்துட்டான் பழைய லெவலுக்கு. அவனை நான் காணும் அளவும் எனக்கு ஒண்ணுமே மேன்மை இல்லை. ஏன்னா அவன் இன்னும் என்ன என்ன செய்யல, நமஸ்கரிக்கவே இல்லை. ஒரு சிலர்லாம் பாருங்க, பிரச்சனை முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும், மறுபடியும் எதை சொல்லுவான், நான் அன்னைக்கு போனேன், என்னைய கனம் இல்ல, போன கல்யாணத்துல, போன ஃபங்க்ஷன்ல சொல்றானா இல்ல, சொல்றீங்களா? பழசு அவனுடைய மைண்ட் எடுத்து என்ன செய்யல, போல பாருங்க. ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிறதை நான் காணும் அளவும் எனக்கு ஒன்றுமே இல்லை. மறுபடியும் இந்த பழைய கதையை பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஏதோ நடந்துச்சு, ஒப்புரவாயிட்டீங்க, ராபோஜன் எடுத்தாச்சு, சபைக்குள்ள வந்தாச்சு, திருப்பி என்ன எங்க போக கூடாது, ஒரு 2 வருஷம் கழிச்சு என்னைய போன இதுல கூட ஃபங்க்ஷன்ல இப்படித்தான் பண்ணாங்க, போன கூட்டத்தில் கூட இப்படித்தான் பண்ணாங்க, என்னை தான் அங்க போய் சொன்னாங்க, இங்க போய் சொன்னாங்க. அப்படி நீங்க இந்த பழைய கதைகளை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இவ்வளவும் செஞ்சுட்டு ஆமானுக்கு என்ன ரெடி பண்ணிட்டு வந்துட்டான். ஆமான் போய் மொர்தெகாய்க்கு 14ஆம் வசனத்துல தூக்கு மரத்தை உண்டு பண்ணினான். நம்முடைய ஜீவியத்தில் இந்த தன்மை வரவே கூடாது. அடுத்து 6ஆம் அதிகாரம், அவனை தூக்குல போடுறதுக்காக ராஜா இடத்துல பேசுறதுக்கு 4ஆம் வசனத்துல போறான். அவனை ஓச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டான். திரும்ப 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 அவனை பத்தியே பேசுறது. சில வீட்டில் பாருங்க, இந்த மனைவிமார் மாமியாரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதே கதை. உங்க அம்மா உங்க அப்பா, உங்க தம்பி சரியில்லை, உங்க அண்ணன் சரியில்லை, தம்பி சரியில்லை, இதே தான். இவன் ராஜா இடத்துல போய் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எப்படியாவது அவனை தூக்கில போட்டுறணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தான். திரும்ப 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 ஒரே குற்றத்தை ஒரு ஆள் மேல திரும்ப திரும்ப நம்ம அந்த சப்ஜெக்டை ஒரு ஆள்கிட்ட சொல்லி வேதனை, இது பிரச்சனையை உருவாக்க கூடாது. அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ராஜா கேட்கிறான், நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, இவன் உடனே என்ன நினைச்சிட்டான், தன்னதான் நம்மளை விட்ட ஆளே கிடையாது. எப்படி இருக்கும்? ஒரு சிலருக்கு இந்த பெருமையிலே மெண்டல் ஆயிடுறாங்க. ரஷ்ய அதிபர் புதின், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஷ்ய அதிபர் புதின் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாராம். ஃபங்க்ஷனுக்காக அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு சரி எப்படி இருக்குன்னு உள்ள போனாரா. அப்போ ஒருத்தன் வந்தானா, நீ யாரு அப்படின்னா இவருக்கு ஆச்சரியமாச்சு. என்ன, ரஷ்யாவுடைய அதிபர் யாரு? இவன் தான்.
இவன் தான் ரஷ்யாவுக்கே அதிபர். இவன் கிராஸ் பண்ணி போனா அதுல ஒருத்தன் வந்துட்டு நீ யார் அப்படின்னாலாம். உடனே இவர் மரியாதையா நான் தான் ரஷ்யன் பிரசிடென்ட் புதின் அப்படின்னாலாம். வெளியே சொல்லிடாத, நான் ஏற்கனவே நான் தான் ரஷ்ய அதிபர்னு சொன்னேன், அதனால தான் என்னை எங்க வச்சிருக்கானுங்க, இங்க தூக்கி வச்சிருக்கான் என்ன ஜெயில. நீ சொன்னா ஒன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவான் அந்த இதுக்குள்ள. எப்படி இருக்கான் அந்த மெண்டல் ஏற்கனவே இருந்தவன்? அவன் சொல்றான் நீ ரஷ்ய அதிபர்னு சொல்லிடாத, நான் ஏற்கனவே இப்படித்தான் சொன்னேன், சொன்னதுக்காக என்ன எங்க வச்சுட்டாங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தா நீ இருக்க வேண்டிய இடம் அங்கதான். இவனை போய் கேட்டாய் ராஜா யாரை கனம் பண்ண விரும்புகிறார்னு உடனே இவன் நினைச்சான் நம்மளைத்தான் போல் இருக்குண்டு, ராஜா இருக்க குதிரை வேணும், ராஜாவுடைய ட்ரெஸ் வேணும், இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கல, ராஜா வெளியே போயிடணும், நான் எங்க உட்காந்துருக்கணும், அரண்மனையில உட்காரணும்னு சொல்றான். மத்த எல்லாம் சொன்னான். எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கடைசியில் ராஜா என்ன செஞ்சான், முடிச்சு அவுத்து விட்டான். நீ போய் ஒன்றும் குறைவில்லாதபடி யாருக்கு செஞ்சுட்டு வா, மொர்தெகாய் செய்யணும். அதோட செத்தான். நீங்க மற்றவங்களை தாழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் அவங்கள உயர்த்துவார், உங்களை நிச்சயவாரு தாழ்த்துவார். நம்முடைய ஜீவிதத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். வேற வழி இல்லாம அவனை கூப்பிட்டுக்கிட்டு ராஜா யாரை கனம் பண்ணுகிறாரோ அவனுக்கு இவ்வளவு செய்யப்படும், இவ்வளவும் செய்யப்படும், இவ்வளவும் செய்யப்படும். யாரை வச்சு செய்ய வச்சாரு, சொல்ல வச்சாரு, இவன் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டே போனான். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சஞ்சலம் வந்து விட்டது, முக்காடு போட்டு கொண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சான், வந்தான். அடுத்து 13ஆம் வசனத்துல தனக்கு நேரிட்ட யாவையும் யார்கிட்ட போய் சொன்னா, தன்னுடைய மனைவியாகிய சுரேஷ், நல்ல கிரேஸ் இல்ல, என்னது சுரேஷ், அவ பயங்கரமான ஆளு. அது ஒரு நாள் சப்ஜெக்ட் பேசலாம். அவ சும்மா அவ கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருந்தா இவனை நெஞ்சிருக்கலாம், என்ஜின ஆஃப் பண்ணிருக்கலாம். அவ இவனை ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி திருப்பி அவனை சும்மா இருக்கிறவனை ஓட வச்சதே யார்தான், அவதான். சஞ்சலம். இன்னைக்கு எதுக்கு நமக்கு சஞ்சலம்? இன்னைக்கு முக்காடு போட்டான். ஆம்பளையா இருந்துட்டு இப்ப என்ன எது போட்டாச்சே, தலையை குனிஞ்சிட்டான். நீ பெருமை பாராட்டினா கர்த்தர் உன்னை தலை குனிய வைப்பாரு. அடுத்து எந்த பிரச்சனையானாலும் எல்லாத்தையும் போய் வீட்டில் சொல்லக்கூடாது, மற்றவங்கிட்ட சொல்லக்கூடாது. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு உன் குமாரனை பலியிடுன்னு. இவன் யார்ட்டையா சொன்னானா, யார்ட்டையா சொன்னானா? சொன்னானா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? சொன்னா சாரா என்ன பண்ணிருப்பா, இந்த ஆளுக்கு வயசு காலத்துல ஏதோ கோளாறு ஆயிடுச்சு, என் பிள்ளையை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருஷத்துக்கு பிறகு பெற்றிருக்கிறேன், இந்த ஆள் கொன்னுடுவ பாத்திரம் இருக்கு, இவனு வேண்டாம், இனிமே ஆபிரகாம் கிட்டையே நீ என்ன செய்யக்கூடாது, போயிடாத, அந்த ஆள் கொன்றுவான்னு சொல்லுவான். ஆனா அவன் பாருங்க, அவன் விசுவாசத்தின் தகப்பன். கர்த்தர் சொன்ன உடனே காலையில புறப்பட்டு போயிட்டே இருந்தான். சரி, இப்ப 3 நாள் ஆயிடுச்சு, இப்ப பலி செலுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்ப அங்க யாரை நிப்பாட்டிட்டான், வேலைக்காரன்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல, நீங்க இங்க நில்லு நான் போயிட்டு வரேன். பையன் கேட்கிறான், பையன்ட்ட கூட என்ன செய்யல, பையன் கேட்கிறான் தகப்பனே நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, என்ன இல்ல, பலிபொருள் இல்ல. அப்பவும் அவன் ஒண்ணுமே சொல்ல. கர்த்தருடைய பருவத்தில் அது என்ன செய்யப்படும், பார்த்துக் கொள்ளப்படும். நீ வா. எல்லா காரியத்தையும் போய் வீட்டில் அக்காட்ட சொல்றது, மனைவிட்ட சொல்றது, புருஷன் சொல்றது, எல்லா கதையும் விசுவாசிகிட்ட சொல்றது, அவன்கிட்ட சொல்றது, இவன்கிட்ட சொல்றது, திருப்பி எல்லாரும் உன்னை குற்றவாளி தான் சொல்லுவாங்க. சொல்ல வேண்டியதுதான் சொல்லணும். ஒரு ஊழியக்காரன் வந்து கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்ரானக்காரன். ரகசியம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீ காக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லைன்னா லொட லொடலான்னு இந்த ஓட்டவாய் மாதிரி பேசிட்டு அலைஞ்சினா நீயே உன்னுடைய காரியத்தெல்லாம் வெளியே சொல்லி நீயே அசிங்கப்பட்டுக்குவ. இவன் போய் எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவியாகிய சிரேஷ்ட சொன்னான். அவட்ட சொல்லி சொல்லித்தான் அவதான் அவனுக்கு தூக்கு மேடையை ரெடி பண்ண சொன்னதே. யாரு தான் தூக்கு மரத்தை ரெடி பண்ணி சொல்லி கொடுத்ததே? எஸ்தர் 5:14 அவதான் இதை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னது. 50 முழ உயரத்தில் வையே தூக்கு, அவனை விட்டுறாதுன்னு. ஒரு நல்ல மனைவி நெஞ்சிருக்கணும், புருஷனை ஆற்றணும், கோபத்தை என்ன செய்யணும், ஆற்றணும். பாஸ்டர் லாசரஸ் சொல்வார், புருஷன் மனைவியும் கப்பன் சாசர்னு. ஒண்ணுல சூடா இருந்தா அடுத்ததுல ஊத்தும் போது என்ன செஞ்சிடும், ஆறணும். இது கப்பன் சாசர்ல ரெண்டுமே டம்ளர் ஆயிப்போச்சு. அதனால இப்ப சூடு கூடத்தான் செய்ததை தவிர இது ஒண்ணு கப்பா இருந்தா இன்னொன்னு பாய்லரா இருக்கு. கடைசியில நடந்தது என்ன, எல்லா கதையும் போய் அங்க சொன்னான். இப்ப கடைசியில ராஜ துரோகியாய் மாறினான். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ராஜா கேட்கிறான்,
இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவ்வளவுதான். 6ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த துஷ்ட ஆமான் ரிசல்ட் என்னது? துஷ்டன். முதலாவது இவனுடைய சிங்காசனத்தை பிரபுக்களோடு எல்லா பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட அந்த சிங்காசனம் போய் இப்ப பேர் என்ன வந்துருச்சு? துஷ்டன். இப்போ 6ஆம் வசனம் கடைசியில ஆமான் திகில் அடைந்தான். 7ஆம் வசனத்துல தன் பிராணனுக்காக எழுந்து நின்றான். 10ஆம் வசனத்துக்குள்ள ஆள் எங்க போயாச்சு? அவனை தூக்குல தொங்க விட்டு விட்டார்கள். மூடி போட்ட முடிஞ்சிச்சு, தூக்குல போயிட்டான். நம்முடைய முடிவு, நம்முடைய துவக்கம் எப்படி இருக்கு? மொர்தெகாயின் துவக்கம் அற்பம், முடிவு மகிமை. ஆமானுடைய துவக்கம் மகிமை, முடிவு கேடு. இந்த ஆமான் நமக்குள்ள இருக்காரா? இந்த ஆமான் நமக்குள்ள இருக்கானா? எனக்குள்ள இருக்கிறானா? உங்களுக்குள்ள இருக்காரா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த ஆமான் நம்ம விட்டு வெளியே போய் தூக்குல தொங்கணும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆமான் நம்முடைய பயணத்துல என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆமானுடைய ஆவி நமக்குள்ள இருக்கான்னு கொஞ்ச நேரம் ஆராய்ப்போம். அல்லேலூயா. எல்லாரும் பைபிளை மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த முதல் கூட்டத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். நீர் என்னை கழுவாவிட்டால் உம்மிடத்தில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறது. நான் என்னை கழுவும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நான் பார்க்கும் பொழுது எனக்குள் இந்த ஆமானின் ஆவி எத்தனையோ விசை வந்ததை உணர்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல நேரம், இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, இந்த ஆமானியுடைய ஆவி, நீர் என்னை ரட்சித்தீர், அபிஷேகித்தீர், என்னை எல்லா இடத்திலும் நீர் கனம் பண்ணினீர், உயர்த்தினீர். ஆனால் நான் மற்றவர்கள் பேச்சை கேட்டு விட்டேன். மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அப்படி அவர்கள் கனம் பண்ணாத போது நான் மூர்க்கம் நிறைந்தவனாய் மாறினேன். மற்றவர்களை பற்றி நான் விசாரித்தேன். மற்றவர்களை அழிக்க வகை தேடினேன். மற்றவர்களை குறித்து மற்றவர்களிடத்தில் நான் குறை சொன்னேன். மற்றவர்களை வேதனைப்படுத்திவிட்டு நான் நிம்மதியாக இருந்தேன். மற்றவர்களை கலங்க வைத்தேன். உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தேன். உக்கிரம் நிறைந்தவனாய் மாறினேன். என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, எனக்கு இருக்கிற வசதியை குறித்து நான் பெருமை பாராட்டி பேசியிருக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே என்னை மன்னியும் சுவாமி. அல்லேலூயா. மற்றவர்களை கண்டாலே எனக்கு வெறுப்பு. என்னை குறித்தே நான் மேன்மை பாராட்டி எண்ணினேன், பேசினேன். நான் என்கிற அகந்தைக்கு இடம் கொடுத்தேன். இப்பொழுதோ நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லா காரியங்களையும் நான் சொல்லக்கூடாத எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். தேவரீர் என்னை மன்னியும், என்னுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே, என்னுடைய முடிவு ஆக்கினை தீர்ப்பாய் மாறக்கூடாது. என்னை தாழ்த்துகிறேன். எல்லாரும் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே நீர் என்னை கழுவும். ஆண்டவரே, நீர் என்னை சுத்திகரிங்க. கர்த்தாவே, ஆமானின் ஆவியை என்னிலிருந்து வேரோடு பிடுங்கி போடுங்க. கர்த்தாவே, எந்தெந்த சூழ்நிலையில் நான் ஆமானை வெளிப்படுத்தினேன் என்பதை உணர்கிறேன். தேவரீர் என்னை மன்னிப்பீராக. ஒரு விஷயம் எனக்கு இரக்கம் செய்வீராக. என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேட்போம்.